எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல TCS ஓட Q2 ஃபினான்ஷியல் இயர் 26 ஓட ரிசல்ட்ஸோட சம்மரி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்களோட நம்பர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். இந்த குவார்டர்ல அவங்களோட ப்ராஃபிட் வந்து 1.4% வந்து இயர் ஆன் இயர் வந்து க்ரோ ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல 12,075 கோடி வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதே சமயத்துல நாம இதை குவார்டர் ஆன் குவார்டர் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா 5.37% வந்து ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் வந்து 2.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல குவார்டர் ஆன் குவார்டரும் வந்து 3.72% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஜூலை மாசம் ஒரு லே ஆஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லே ஆஃப்ல வேலையை விட்டு அனுப்பப்பட்ட ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்வன்ஸ் பேக்கேஜ் வந்து 1735 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதை ஒன் டைம் பேமெண்டா வந்து இந்த குவார்டர்ல வந்து அவங்க கணக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அதனால ரெவன்யூ ஏறி இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு வந்து கேட்சப் ஆகல. ஸோ ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆனதுனால அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. 20.1 இருந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இப்போ 18.4 வந்து இருக்கு. அதே சமயத்துல ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 70 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 25.2% இருக்கு. அனலிஸ்ட் யாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த ருப்பியோட டிப்ரிசியேஷன் தான். இவங்க டாலர்ல ஏர்ன் பண்றதுனால ருப்பி வந்து டிப்ரிசியேட் ஆனது இவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த Q2ல அவங்களோட டோட்டல் கான்ட்ராக்டிங் வேல்யூ வந்து $10 பில்லியன் வந்து எட்டிருக்கு. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து அவங்க வந்து ஒரு டிவிடெண்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்டீரியம் டிவிடெண்டா நம்ம ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ்லயே பார்த்தோம். அங்கேயும் 11 ரூபா வந்து இன்டீரியம் டிவிடெண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த தடவையும் வந்து 11 ரூபா வந்து இன்டீரியம் டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 15, 2025 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த அன்னைக்கு ஆஸ் பர் ரெக்கார்ட் யாரெல்லாம் ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டிவிடெண்ட் வந்து நவம்பர் 4 வந்து பேமெண்ட் ஆகும். அடுத்து இந்த குவார்டர்ல டொமைன் பேஸ்ல வந்து growth எப்படி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லா செக்டர்லயுமே வந்து கொஞ்சம் மாடரேட் growth இருக்கு. ஒரு சில செக்டர்ல வந்து growth வந்து கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவா இருக்கு. BFSI அப்படின்னு சொல்லப்படுறது வந்து அவங்களோட காம்போசிஷன்ல பெரிய லெவல்ல வந்து அவங்களுக்கு ரெவன்யூ கொடுக்குற ஒரு செக்மெண்ட். அங்க வந்து ஒரு மாடரேட் growth இருக்கு. இயர் ஆன் இயர் வந்து 1% க்ரோ ஆயிருக்காங்க. அதே மாதிரி டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் இந்த செக்டர் பார்த்தோம் அப்படின்னா 2.8% வந்து க்ரோ ஆயிருக்காங்க. அதிகமா லாஸ் பண்ணிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் அண்ட் மீடியாலையும் ரீஜனல் மார்க்கெட்ஸ்லயும் வந்து அவங்களோட growth அப்படிங்கிறது நெகட்டிவா வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து நார்மல் நம்பர்ஸ் தாண்டி இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட எம்ப்ளாயி பேஸ் வந்து இந்த குவார்டர்ல ஹெவியா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஆல்ரெடி ஜூலை மாசமே வந்து நாங்க 12,000 பேர்த்த வந்து கம்பெனி விட்டு லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருமே மிடில் மேனேஜர்ஸா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து லே ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல 6,000 பேர்த்த வந்து இந்த குவார்டர்ல நாங்க லே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த 6,000 பேர்த்துக்கு தான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஒரு பேக்கேஜ் வந்து 1,135 கோடிக்கு வந்து செட் பண்ணி அதை வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேற இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான ஹெல்ப் வந்து நாங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கம்பெனியே 6,000 பேர் தான் லே ஆஃப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த குவார்டர்ல மட்டும் அவங்களோட எம்ப்ளாயி ரிடக்ஷன் அப்படிங்கிறது 19,755 இருக்கு. இது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 3 வருஷத்துல இந்த கம்பெனி அடிஷன் பண்ண ஆட்களே 15,800 பேர் தான். சோ ஒரே குவார்டர்ல 3 வருஷமா எவ்வளவு பேர்த்த வேலைக்கு சேர்த்தாங்களோ அந்த அளவுக்கு ஆட்களை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இந்த 3% ஒர்க் ஃபோர்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வெறும் ஒரு குவார்டருக்குள்ள நடந்திருக்கு. அதாவது 90 நாளுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து ஒரு லே ஆஃப் வந்து நடந்திருக்கு. அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த குவார்டர்ல அவங்களோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படிங்கிறது $10 பில்லியன் வந்து இருக்கு. இதுல மேஜரா என்னென்ன வந்து நாங்க டீல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்காண்டினேவியன் இன்சூரன்ஸ் கம்பெனியான ட்ரையர் கூட வந்து ஒரு $647 மில்லியன் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு குளோபல் ஹெல்த் கேர் கூடயும் வந்து ஏஐ அண்ட் கிளவுட் இந்த ரெண்டுலயுமே வந்து நாங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லயுமே வந்து நாங்க ஏஐ அண்ட் கிளவுட் எக்ஸ்பான்ஷன் வந்து நாங்க பண்றதுக்காக பார்ட்னர்ஷிப்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற அப்டேட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து இந்த ரிசல்ட்ஸ்ல பெருசா பேசப்படுற விஷயம் அப்படிங்கிறது கம்பெனி நாங்க ஏஐ டேட்டா சென்டர்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது தான். ஏன்னா ரொம்ப நாளாவே இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து பெருசா டெக்னாலஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து வெறுமனே டிவிடெண்ட் பே அவுட்டும் பைபேக் மட்டும் தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து கவுண்டர் பண்ற மீது தான் இந்த டைம் வந்து அவங்க ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 கிகாவாட்டுக்கு நாங்க வந்து டேட்டா சென்டர் வந்து பண்ண போறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 5ல இருந்து 7 வருஷம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 150 மெகாவாட் வந்து நீங்க டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு $1 பில்லியன் வந்து உங்களுக்கு கேபெக்ஸ் வந்து வேணும். இதுவே நீங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிற அந்த 1 கிகாவாட் அப்படிங்கிற கெப்பாசிட்டி நீங்க பண்ணி முடிக்கணும் அப்படின்னா கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா 6ல இருந்து $7 பில்லியன் வந்து நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். இது வந்து 5ல இருந்து 7 வருஷம் பீரியடுக்குள்ள நடக்க போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டிசிஎஸ் ரிசல்ட்ஸ்ல முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்டா வந்து இருக்கு. அடுத்து நியூஸ் பேப்பர்ஸ்ல இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அனலிஸ்ட் எல்லாருமே இந்த ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி ஒரு சில டீடைல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதை ஷார்ட்டா வந்து சம்மரியா வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவங்களோட மார்ஜின் பத்தி பேசியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரூபி டிப்ரிசியேஷன் ஆனதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டோட ரியாக்ஷன் பத்தியும் பேசியிருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஸ்டாக் வந்து 1.1% வந்து நெகட்டிவா தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. வேல்யூவேஷனா பார்க்கும்போது இப்போ இந்த கம்பெனி ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியம் டு லாங் டேர்ம் ஒரு பையா வந்து இந்த கம்பெனி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிற அந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்லும் போது இன்னும் நமக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். எப்படி வந்து அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஷெட்யூல் வந்து எப்படி இருக்க போகுது, என்னென்ன வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நமக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சொல்லியிருக்கிற அந்த 6 to 7 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது $10 பில்லியன் வரைக்கும் போகும். இவங்க சொல்லியிருக்கிற அந்த 1 கிகாவாட்டை பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த $10 மில்லியன் அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட பினான்சியல் இயர் 25 ப்ராஃபிட்ல 2 டைம்ஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுற ஒரு ப்ராஜெக்டா இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்குமே டிசிஎஸ் மட்டும் இல்லாம மற்ற ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி பெருசா இன்வெஸ்ட் பண்ணாம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டொமைன்குள்ள தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி தான். பட் இப்போ டிசிஎஸ் வந்து அந்த செட்டப்ல இருந்து மாறி ஒரு டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புது செக்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ அது வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல குவார்டர் அண்ட் குவார்டர்ல அவங்க எப்படி அனௌன்ஸ் பண்றாங்க, எப்படி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அதை வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ஆர்டிக்கல் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரியாதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணதே வந்து 12,000 லே ஆஃப் அப்படிங்கிறது தான். அதுல 6,000 லே ஆஃப் தான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஓவரால் ரிடக்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20,000க்கு மேல வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரிசல்ட்ஸோட சேர்ந்து எப்பவுமே வழக்கமா கொடுக்குற மீடியா கான்ஃபரன்ஸையும் வந்து அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க. ரத்தன் டாட்டாவோட டெத் ஆனிவர்சரி வந்து இந்த ரிசல்ட்ஸோட சேர்ந்து வந்ததுனால நாங்க வந்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அனலிஸ்ட் வந்து இந்த ரிசல்ட்ஸை வச்சு கொடுத்திருக்க டேக் அவேஸ். அது மட்டும் இல்லாம அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்பவே இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஒரு வேல்யூ பைல தான் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா நாம வந்து கண்டிப்பா இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்ம்க்கு இந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எப்படி பேர் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்டோட டேக்கா இருக்கு. அடுத்து இந்த டிசிஎஸ் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸும் வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிசிஎஸ் ஷேர் வந்து ஃப்ரைடே க்ளோசிங்ல 3028 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயர்ல 27% கிட்ட இந்த ஷேர் வந்து கரெக்ட் ஆயிட்டே தான் இருந்தது. இந்த ஷேர் நல்ல ஐடி செக்டரே வந்து ப்ரெஷர்ல தான் இருந்தது. பிஇ பார்த்தோம்னா 22 பிஇல இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 4.16 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் தான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா 3000 இருக்க ஷேருக்கு 4.16% அப்படிங்கிறது வருஷத்துக்கு உங்களுக்கு டிவிடெண்டா மட்டுமே ஒரு 120 ரூபாய் கிட்ட கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஷேரை வந்து நான் வந்து இது வரைக்கும் கன்சிடர் பண்ணதில்லை. ஏன்னா ஒரே ஷேரோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து பெருசா கன்சிடர் பண்ணதில்லை. பட் ஆனால் வர நாட்கள்ல 2800 ரூபாய் கீழே வந்து கட் பண்ணுச்சு அப்படின்னா நான் வந்து ஏதாவது 1-2 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கம்பெனிஸ் வந்து அதிகமான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால அதை கன்சிடர் பண்ணாம நான் வந்து ஐடி பீஸை வந்து ஓவராலா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ இதன் மூலமா எனக்கு டிசிஎஸ்ல ஒரு ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஐடிபிஸை வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த டிசிஎஸோட Q2 ரிசல்ட்ஸ். இந்த Q2 ரிசல்ட்ஸ்ல என்னெல்லாம் இருந்துச்சு, அனலிஸ்ட் எல்லாருமே அந்த ரிசல்ட்ஸ் எப்படி வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். இதை வச்சு நீங்க இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க. நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.